வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கும் பழைய வீடியோவை பகிர்ந்த திருமாவளவன் சிறிது நேரத்திலேயே சமூக வலைதளங்களில் இருந்து நீக்கினார். இரண்டாயிரத்து 327 காலி பணியிடங்களுக்காக நடைபெறும் குரூப் 2 மற்றும் 2A தேர்வு சென்னையில் மட்டும் 251 மையங்களில் நடைபெற்று வருகிறது. TNPSC குரூப் 2 தேர்வு விடைக்குறிப்பு 6 நாட்களில் வெளியாகும். 2 மாதங்களில் விடைத்தாள்கள் திருத்தி முடிக்கப்படும் என்றும் TNPSC தலைவர் பிரபாகர் பேட்டி. இந்த திருத்துற ப்ராசஸ் ஒரு 2 மாசம் ஆகும். ஏன்னா மொத்தம் 7,93,000 பேர் எழுதுறதுனால நம்ம படிப்படியாக திருத்தி ஒரு 2 அல்லது 3 மாத காலத்துக்குள்ள இதுக்கான முடிவு வெளியிட்டு முதல்நிலை தேர்வுகள் நடத்துவதற்கான ஸ்டெப் நம்ம எடுப்போம். அதாவது மெயின் தேர்வு நடத்துவதற்கான ஸ்டெப் நம்ம எடுப்போம். அது அந்த நம்ம பிரிலிமினரி திருத்தினப்புறம் ஒரு 1.5 மாச காலத்தில் அந்த மெயின் தேர்வு நடைபெறும். அதுக்கப்புறம் இதுக்கு இன்டர்வியூ கிடையாது இந்த போஸ்ட்டுக்கெல்லாம். ஸோ எனவே அந்த மதிப்பெண் அடிப்படையிலேயே அவங்களுக்கு நம்ம விடையை வழங்கிடுவோம். அமெரிக்க பயணத்தில் 19 நிறுவனங்களுடன் 7,600 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் என சென்னை திரும்பிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேட்டி. முதலீடு குறைவானது என கூறுவது அரசியல் என்றும் குற்றச்சாட்டு. நாட்டு மக்களுக்கான ஒரு சாதனை பயணமாக இந்த பயணம் அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இந்த 19 ஒப்பந்தங்கள் மூலமா 7,618 கோடி ரூபாய் முதலீடு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. இதன் மூலம் 11,516 பேருக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு. அன்னபூர்ணா உரிமையாளர் விவகாரத்தை நிதியமைச்சர் கையாண்ட விதம் வெட்கப்பட வேண்டியது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். GST குறித்த தொழில் முனைவோரின் நியாயமான கோரிக்கைகளை அவர் முன்வைத்தார் என்பதற்காக அதனை ஒன்றிய அமைச்சர் கையாண்ட விதம் என்பது ரொம்ப வெட்கப்பட வேண்டிய ஒன்று. அதை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மெட்ரோ ரயில் மற்றும் கல்வி நிதி தொடர்பாக பிரதமரை சந்திப்பேன். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேட்டி. நிதிக்கு புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்வது குறித்து தொடர்பாக ஏற்கனவே சம்பந்தப்பட்ட அமைச்சர்களும் அதிகாரிகளும் இப்ப சந்திச்சிருந்திருக்கிறாங்க. இது குறித்து பிரதமரிடத்தில் நான் உடனடியாக நேரம் கேட்டு நானும் அது குறித்து வலியுறுத்தி இருக்கிறேன் என்பதை உறுதியோடு தெரிவிச்சுக்கிறேன். மிலாது நபியை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் செப்டம்பர் 17 டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை. விதிகளை மீறி மது விற்பனை நடந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை. பரனூர் சுங்கச்சாவடி அருகே சாலை சீரமைப்பு பணியால் ஒரு வழி பாதையில் சென்று வரும் வாகனங்கள் சுமார் 10 கிலோமீட்டருக்கு வாகனங்கள் ஊர்ந்தபடி செல்கின்றன. திண்டுக்கல் மலர்ச்சந்தையில் மல்லிகை கிலோ 3,000 ரூபாய்க்கு விற்பனை. கனகாம்பரத்தின் விலையும் 2,000 ரூபாயை எட்டியது. நான்குநேரியில் காங்கிரஸ் MLA ரூபி மனோகரனுடன் கட்சியினர் வாக்குவாதம். தங்களுக்கு தெரியாமல் எப்படி அரசு நிகழ்ச்சி நடத்தலாம் என காங்கிரஸ் நிர்வாகிகள் கேள்வி. நெல்லை பாளையங்கோட்டையில் செல்போனில் ஆபாசமாக பேசி மாணவியை குடிக்க அழைத்ததாக புகார். ஒரு பேராசிரியர் கைது செய்யப்பட்ட நிலையில் மற்றொருவருக்கு வலை வீச்சு. திருப்பத்தூரில் ஆட்டோவில் மருத்துவமனைக்கு சென்ற இளம்பெண் கடத்தல். செல்போனை பறித்துவிட்டு கீழே தள்ளிவிட்ட ஓட்டுநர் கைது. டெல்லியில் மார்க்சிஸ்ட் அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ள சீதாராம் யெச்சூரி உடல். சோனியா காந்தி, பினராயி விஜயன் உள்ளிட்டோர் அஞ்சலி. பொங்கலையொட்டி ஜனவரி 12ஆம் தேதி பயணிப்பதற்கான ரயில் டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்தன. சென்னையில் நெல்லை, நாகர்கோவில் செல்லும் வந்தே பாரத் ரயில்களில் டிக்கெட்டுகள் உள்ளன.
சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து 54,920 ரூபாயை எட்டிய ஆபரண தங்கம் விலை. வெள்ளி விலையும் ஒரே நாளில் கிலோவுக்கு 2000 ரூபாய் அதிகரிப்பு. இந்திக்கும் பிராந்திய மொழிகளுக்கும் இடையே போட்டி இல்லை என மத்திய அமைச்சர் அமித்ஷா கருத்து. இந்தி அனைத்து மொழிகளுக்கும் தோழன் என்றும் பேட்டி. பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை கடற்கரை தாம்பரம் இடையிலான ரயில்கள் நாளை ரத்து. காலை 9 மணி முதல் இரவு 7 மணி வரை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து செய்தியாளர்களை சந்தித்த சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பட்ச் வில்மோர் அனைத்திற்கும் தயாராகவே விண்வெளி மையம் வந்ததாக உருக்கம். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். விவரங்களை பதிவு செய்யலாம். இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட பொருள்கள் என்ன? வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து தலைமைச் செயலாளர் முருகானந்தம் தலைமையில ஆய்வுக் கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் நாமக்கல் கவிஞர் மாளிகையில் நடைபெற்று வருகிறது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் அனைத்து துறை செயலாளர்கள், குறிப்பாக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, நிதித்துறை, மின்சாரத்துறை, போக்குவரத்து துறை, அதே போல சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் உள்ளிட்ட அதிகாரிகள் இதுல கலந்து கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரை அக்டோபர் மாதம் வழக்கமாக பருவமழை தொடங்கும். ஆனால் முன்னதாகவே தொடங்க வாய்ப்பு இருக்கக்கூடிய நிலையில சென்னையில பல இடங்களில் இன்னும் அந்த மழைநீர் வடிகால் பணிகள் முழுமையாக முடிக்கப்படவில்லை. எனவே ஒருவேளை தண்ணீர் உடனடியாக தேங்கினால் தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அப்புறப்படுத்தப்பட வேண்டும், அவர்கள் முகாமில் தங்க வைக்க வேண்டும். எனவே அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அனைத்து வகையிலும் தயார் நிலையில் இருக்க வேண்டி இந்த ஆய்வுக் கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. தலைமைச் செயலாளர் பல்வேறு அறிவுறுத்தல்களை இந்த கூட்டத்தில் வழங்கி வருகிறார். குறிப்பாக ஜோன் வைஸா இந்த எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து துறை வாரியாக ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக சென்னை பெருநகர மாநகராட்சியை பொறுத்தவரை இந்த 200 வார்டுகள்ல 15 மண்டலங்கள் இருக்கு. இந்த மண்டல வாரியாக இந்த நிவாரண முகாம்களாக இருக்கட்டும் அல்லது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் துரிதப்படுத்தணும் அப்படின்னு இந்த கூட்டத்துல மிக விரிவாக ஆலோசிக்கப்பட்டு வருது. அதே போல காவல்துறை உயர் அதிகாரிகளும் இந்த கூட்டத்துல கலந்து கொண்டிருக்கிறாங்க. எனவே வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை கையாளுவதற்கு அரசு ஒருபுறம் பல்வேறு வகையில தங்களை தயார் செய்து கொண்டிருக்கிறது. பாலவேல். நன்றி அபினேஷ் விவரங்களுக்கு. தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். காவல்துறையில் காவலர்கள் மற்றும் சீருடை பணியாளர்களுக்கான 129 பேருக்கு அண்ணா பதக்கங்களை அறிவித்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தீயணைப்புத் துறையில் 10 பேர், சிறைகள் மற்றும் சீர்திருத்த துறையில் 10 பேருக்கு பதக்கம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். காவல்துறை மற்றும் சீருடை பணியாளர்களுக்கான அண்ணா பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 129 பேருக்கு பதக்கங்களை அறிவித்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அண்ணாவின் பிறந்த நாளையொட்டி இந்த பதக்கங்கள் வழங்கப்பட இருக்கின்றன. காவல்துறை மற்றும் சீருடை பணியாளர்கள், தீயணைப்புத்துறை மற்றும் சிறைத்துறை சீர்திருத்த துறையில் இருக்கக்கூடிய 129 பேருக்கு அண்ணா பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது.